கென் கருணாஸ்க்கு இதுதாங்க ஃபுல் லென்த் மூவி. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் வருவாரு. ஆனா மெயின் கேரக்டரா இல்ல. இதில தான் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா பண்றாரு. அதுவும் டைரக்டர் அவரே பண்றாரு. ஸோ அது கதை எழுதி, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் பண்ணும்போது கொஞ்சம் நெறையா அவருக்கு ஒர்க் இருந்திருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது. நெறைய கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்டின்ட்டு. இல்ல அவங்க கென் அண்ட் கேங்குன்னு போடுறாங்கல்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டம் இருந்து சேர்ந்து பண்ணதுனால பெருசா ஒண்ணும் கஷ்டம் தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. இதில பெருசா முகம் சுளிக்கிற மாரியான எந்த சீனுமே இல்ல. ஃபேமிலியா போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 18+ மாரி, இல்ல சிகரெட்டு, அப்புறம் இந்த கஞ்சா, அப்புறம் சரக்கு இந்த மாரிலாம் எதனா யூஸ் பண்ற மாரி எதுவுமே இல்ல. ஒரு சீன் கூட இல்ல. அதுல நல்ல விஷயம் தான். இவரு இந்த மாரி பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இதே வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பொண்ணு பேட் கேர்ள் படம் எடுத்துச்சு. அது என்ன மாரி படம்? எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாரி ஃப்ரீடமா பேசுறேன், இது பேசுறேன், அது பேசுறேன்ட்டு எதுவுமே இல்லாம, ரியலா லைஃப்ல என்ன அதான் பசங்க ரியல் லைஃப்ல எப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்ட்டு நெகட்டிவா இருக்கிறது எதுவுமே காட்டாம, ஓரளவுக்கு பாசிட்டிவா ஒரு ஜென்ரலா கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. காசே வாங்காம படத்துக்கு கம்போஸ் பண்ணாலும், ஜிவி பயங்கரமா கம்போஸ் பண்ணிறாருங்க. ஏன்னா, அவரு காசு அதிகமா பெய்டு வாங்கிட்டு மியூசிக் பண்ற படத்த விட, கொஞ்சம் ஃப்ரீயா பண்றாருல்ல, அந்த படம் தான் பயங்கரமா ஹிட் ஆகுது. ஸோ பெருசா வளவலன்னு பேச விரும்பலங்க. எல்லாருமே ஃபேமிலியா போயிட்டு எல்லாருமே ஒரு டைம் இல்ல, ஒரு 2, 3 டைம் பார்க்க வேண்டிய படம்.